இவ்வளவு நாளா இந்தியா ரஷ்யாவிட்ட ஆயிலே வாங்கக்கூடாதுங்க. அது எவ்வளவு டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. வாங்கினா 25% உங்களுக்கு வரி போடுவேன். நான் சொன்னதை கேட்கலன்னா உக்ரைன் வாரம் நிறுத்த முடியாதுங்க. இன்னொரு 25% பெனால்டி டாக்ஸ் உங்களுக்கு போடுவேன் அப்படின்னு மாறுதட்டி பேசினாரு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். உங்க எக்கனாமி பொருளாதாரமே செத்து போச்சுங்க. நீங்களும் அந்த செத்து போன எக்கனாமியை கொண்ட ரஷ்யாவும் போய் பாதாளத்தை விழுந்து ஒன்னா போங்க நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கோபத்தில் பேசின டொனால்டு ட்ரம்ப் இப்போ திடீர்னு நரேந்திரா மை டியர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு எனது 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாசம் காமிக்கிறாருங்க. எப்படியாவது இந்தியாவை தனது வலையில விழ வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு முயற்சி பண்றாருங்க. இந்த SCO சம்மிட் நடந்தது இல்லையா, ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அது முடிஞ்ச பிறகு இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்னா சேர்ந்து ஒட்டிக்கிட்டாங்க. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற சொல்லுடைய அந்த அமைப்புகள் உள்ள நாடுகள்லாம் ஒன்னா ஒட்டிக்கிட்ட உடனே அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைச்ச டொனால்டு ட்ரம்ப் இவ்வளவு நாளா இந்தியாவுக்கு எகென்ஸ்டா விஷத்தை கக்கிட்டு இருந்த எல்லாருமே டொனால்டு ட்ரம்ப் உட்பட இப்போ ரொம்ப அன்பு காப்பவர் பேசுறாங்க. ஏங்க இப்ப குள்ளநரி பசுத்தோல் போர்த்தி வேஷம் போடுதுங்க, பாசம் காட்டுதுங்க, ஜாக்கிரதைங்க. என்னங்க நடக்குது, என்ன நடந்தது? இந்தியா ரஷ்யாட்ட நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்ல ஆயில் வாங்கினாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வந்த பிறகு அதை நேட்டோ அமெரிக்க நாடுகள் எல்லாமே உக்ரைனுக்கு ஆதரவா ரஷ்யாவுக்கு எதிர்ப்பா பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. டொனால்டு ட்ரம்ப் வந்த உடனே நான் 24 மணி நேரத்துல போரை நிறுத்திடுவேன், இந்த ஒரு 3 மாசம் நிறுத்திடுவேங்காரு. அவர் சொன்னதை யாரும் அவரை ஒரு காமெடி பீஸா நினைச்சிட்டு ரஷ்ய பிரசிடென்ட் ஒண்ணுமே கண்டுக்கல. அலாஸ்கா சமிட்னு கொண்டு வராங்க. அங்க வந்த உடனே ஒரே நாள்ல மறுபடியும் ஒரு வார் நிறுத்தம் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு சொன்னாரு. எந்த போர் நிறுத்தமும் ஏற்படல. ரொம்ப கோபம். உடனே அந்த கோபத்தை இந்தியா மேல காமிக்கிறாராம். நீங்க உடனடியாக ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கவே கூடாதுங்க. வாங்கினா ஏற்கனவே உங்களுக்கு நான் எங்க கூட பண்ற ட்ரேடுக்கு 25% அந்த டரிஃப் போடுவேன், பிளஸ் 25% பெனால்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்தியா மேல கோவத்தை காமிச்சு இது பண்ணார். இந்தியா சொல்லிட்டாங்க யார்கிட்ட என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சாவர்னிட்டிங்க, எங்களுடைய தனித்துவத்தை காமிக்கிறதுங்க. எங்க நாடு ஒரு சுதந்திர நாடு, நீங்க இங்க தான் வாங்கணும் அங்கதான் வாங்கணும் சொல்றதுக்கு நீங்க யாரு? எல்லா நாடுகளை விட எங்களுக்கு இப்ப கம்மியான ஒரு விலையில அவங்க ஆயில் தர்றாங்க, நாங்க வாங்குறோம். அது எப்படி நீங்க முடியாது சொல்லுவீங்க? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்க முடியாதுங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டப்பனா நின்னுட்டார். அமெரிக்காவிலிருந்து எங்க விவசாய சம்பந்தமான பொருட்கள் மற்றும் அந்த பால் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் வாங்குங்க. விவசாய சம்பந்தமான பொருட்கள்லாம் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, மரபணு மாற்ற விதைகள் அதெல்லாம் நீங்க வாங்கி ஆகணும்னாரு. எங்க நம்ம ஊர்ல ஒரு கீரை போடணும் அல்லது ஒரு நெல் போடணும் கூட இனிமேல் விதை அமெரிக்கால வாங்கணும். நம்ம ஊர்ல நெல் நல்ல விளையும், நல்ல போகம் கொடுக்கும். ஆனா அடுத்த வட்டம் நம்ம நெல் மறுபடியும் நாத்து போட முடியாது, ஏன்னா நெல்ல விதை வராது. அப்படி ஜெனட்டிக்கலி மாறுபடுத்தி வச்சுட்டாங்க. அதை தான் வாங்கணுமா? எங்க ஊர் விவசாய நாடுங்க. சிறு தொழில் செய்யறவங்க விவசாயிகள் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. உங்ககிட்ட இருந்து ஃபார்ம் ப்ராடக்ட்ஸோ அல்லது அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸோ நாங்க வாங்கவே மாட்டாங்க, ஸ்டப்பான நிற்போம் நாங்க அப்படின்ட்டாங்க. இன்னும் கோபம், அவங்களுக்கு ரொம்ப கோபம். உடனே 7/8/2025 அன்னைக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக செய்யக்கூடிய பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் 25% டாரிஃப் அப்படின்னு போட்டார். உடனே நீங்க ஆயில் நிறுத்துங்க, இல்லைன்னா பனிஷ் பண்ணுவேன். முடியாதுன்றாங்க இந்தியா. 27/8/2025 அன்னைக்கு திருப்பி மேற்கொண்டு கூடுதலாக ஒரு 25%, மொத்தம் 50% உங்களுக்கு டாரிஃப் அப்படின்னாரு. இந்தியாவுக்கு ரொம்ப கோபம். இவங்களை விடக்கூடாது, அமெரிக்காவை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச இந்தியா என்ன பண்ணாங்க, இப்ப சமீபத்தில் சைனாவில் ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் நடந்தது. அதுல நம்ம டொனால்டு ட்ரம்புக்கு எகென்ஸ்டா ஒரு பெரிய அணி சேர்ற மாதிரி ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்டி பிடிச்சு சிரிச்சு உருண்டு பயங்கரமா பண்ணி அவங்களுக்குள்ள உள்ள மிகப்பெரிய ஒரு உறவை வெளியே காமிச்ச உடனே உலகெங்கிலும் அதை பற்றி தான் ஒரு பேச்சு. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி இந்த டொனால்டு ட்ரம்ப் ஊதி கெடுத்துட்டாரு. அவங்க எல்லாம் சும்மா தனியா தான் இருந்தாங்க. நமக்கு எதிரி ஒன்லி நம்ம சைனா நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, ரஷ்யா, நார்த் கொரியா, சைனா, இந்தியாலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் சொன்னாங்க. அவருடைய ட்ரம்புடைய ஆலோசகர்களே சில பேர் தப்பன்ட்டீங்க, இந்தியாவை நீங்க விட்டுக்கூடாதுங்க, 25 வருஷமா ஏற்கனவே இருந்த கசப்பணவரை மறப்பதற்காக நாங்க ரொம்ப ஸ்டெப் எடுத்து இப்பதான் இந்தியா நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க, நீங்க கெடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்தியா மேல மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் கோவம். உலகம் முழுவதும் நம்ம சொன்னா கேட்கிறாங்க, ஆனா மோடி மட்டும் கேட்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால டாக்ஸ் போட்டது தான் அப்படின்னாரு. பேச்சுவார்த்தை நடக்குமா?
நடக்கிற மாதிரியே தெரியல, அப்படிதான் இருந்தது. திடீர்னு இந்த அமெரிக்காவுடைய காமர்ஸ் செக்ரட்டரி, வர்த்தக அமைச்சர் ஹாவார்ட் லட்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணாரு, ஏங்க நீங்க அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றீங்க, நாங்க கம்மியான டாக்ஸ் போடுறோம், ஆனா அமெரிக்காவில இருந்து நீங்க இம்போர்ட் பண்றது ரொம்ப கம்மியா தானே பண்றீங்க, அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? ஒன்று 50% டாக்ஸ் கட்டுங்க, அப்படி இல்லையா எங்கிட்ட இருக்கிற டைரி ப்ராடக்ட்ஸ், ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வாங்கணும். இந்த கார்ன் இருக்கு இல்லையா, மக்காச்சோளம், இதை நிறைய வாங்கணுங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? ரஷ்யாவிலேருந்து இவ்வளோ வாங்குறீங்களா, எங்கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்னு ரெசிப்ரோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டுங்க. நீங்கள் மட்டும் அதிகமாக எங்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கம்மியாக வாங்கக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு காமர்ஸ் செக்ரட்டரி சொன்னார். டொனால்ட் ட்ரம்ப் கூட அவருக்கு ட்ரேடு அட்வைசர்னு உலகமாக அவர் வாய்ச்சவடால் வீரர் பீட்டர் நவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணா முன்னாடி இந்தியாவுக்கு பார்த்து எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக ஒரு ஹாஸ்டைல் ஆட்டிடியூட்லேயே அவர் பேசிட்டு இருந்தார். இந்தியா வந்து ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குறாங்க, அந்த ஆயிலை வந்து இங்கே இந்தியாவில் கூடிய பிராமின்ஸ் தான் அதில் வரக்கூடிய லாபத்தை பூரா அனுபவிக்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுப்போங்க, உங்களை சும்மா விட மாட்டோம்னு தினசரியும் ஏதாவது இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம அவங்கள மாதிரி தேவையில்லாமல் லூஸ் டாக் பேசாமல் நம்ம அமைதி காத்தோம் நம்ம இந்திய சைடில் இருந்து. முன்னாடி படி இப்போ ரஷ்யாவில இருந்து அதிகமாக கூட ஒரு 10% ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அவங்க நமக்கு ஒரு $2-3 ஒரு பேரல் கம்மியாக தான் ரஷ்யா நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா தான் அவங்க போயிட்டு இருக்குது. உடனே என்னாச்சு, இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு பாருங்க, அந்த விஷயத்திலே ரொம்ப கோவம் டொனால்ட் ட்ரம்புக்கு. அந்த வாரம் நிறுத்தினதே நான் தாங்க, இந்தியா பாகிஸ்தான் இடையே வாரம் நிறுத்தின நான் தாங்க, எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் நீங்க எல்லாரும் அப்படின்னு. உடனே பாகிஸ்தான் ஐயோ இப்படி பிரச்சனையாக போகுது சொல்லி டக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு 19% டாரிஃப் சொல்லிட்டாரு. இந்தியா சொல்லிட்டாங்க 3வது நாள் தலையிடவே இல்லை, நாங்க தான் பண்ணோம், வேற எந்த நாடும் தலையிடல. ட்ரம்ப் தலையிடலன்னு கூட பேரை கூட சொல்லாம 3வது நாட்டு தலைவர்கள் யாரும் இதுல தலையிடல, நாங்களே போர் நிறுத்தம் கொண்டு வந்தோம்னு பேச இன்னமும் அவருக்கு ரொம்ப கோபம். விடமாட்டேன், உங்களை பனிஷ் பண்ணி அவன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி குக்கரிச்சிட்டு இருந்தாரு ட்ரம்ப். இந்த சூழ்நிலையில எப்படியாவது நம்ம இதுல பேசலைன்னா ரொம்ப அவமானம் போயிடும். இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில இந்த வியாபார நோக்கில் நம்ம ஒரு சரியான முறையில் மியூச்சுவலி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்து என்ன டாரிஃப்ங்க ஃபிக்ஸ் பண்ணலைன்னா எஸ்சிஓல ஒன்னான ரஷ்யா, சீனா, இந்தியாவை பிரிக்கவே முடியாதுங்க அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்து நெருக்கடி வந்த உடனே நமக்கு ஏதாவது ஒரு ட்ரேடு ட்ராக் நமக்கு வரும். அதை ஏற்கனவே 26-27 ஆகஸ்ட் 2025 இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடக்கிறதாக இருந்தது. ஆனா இந்த டொனால்ட் ட்ரம்ப் கோவத்தில் எஸ்சிஓ சமிட்டுக்கு அப்புறம் நோ, அதெல்லாம் போஸ்ட்போன்ட் அப்படின்னு சொல்லிட்டார், ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் எஸ்சிஓ சமிட்டுக்கு அப்புறம் இவங்களை ரொம்ப ஆன உடனே ட்ரம்ப்புக்கு ரொம்ப கவலையாக போச்சுது. என்னடா பிரச்சனையாக போச்சுன்னு டொனால்ட் ட்ரம்ப், எங்க மோடி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, அவர் வந்து நெடுநாளே நண்பர், அவர் வந்து அவரை மாதிரி ஒரு சிறந்த பிரைம் மினிஸ்டரை பார்க்க முடியாது அப்படி இப்படிலாம் பேசிட்டு 4 தடவை ஃபோன் பண்ணி நம்ம மோடி அவர்கள்ட்ட பேச ட்ரை பண்ணாருன்னு சொல்லி மோடி அந்த ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலா அப்படின்னு தெரியல, ஏன்னா இந்தியாவில் நம்ம அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் ஜெர்மன் அல்லது அமெரிக்காவில் இருக்கிற CNN இதெல்லாம் வந்து நியூயார்க் போஸ்ட் எல்லாமே சொன்னாங்க, ஆமா பேசுனது உண்மைதான், ஃபோன் எடுக்கல மோடி அப்படிதான் சொன்னாங்க. ஆக மோடி ரொம்ப கோபமா இருக்காரு, ரொம்ப ஸ்டப்பானா இருக்காருன்னு உலகளாவில் ஒரு இந்த இவருடைய ஜம்பம், ட்ரம்புடைய ஜம்பம் பலிக்கல அப்படிதான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மீன் டைம்ல உங்கான்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி மீட்டிங் இந்த செப்டம்பர் மாசம் 23 to 29 வரைக்கும் நடக்க போகுது. அதுல டொனால்ட் ட்ரம்ப் 23ஆம் தேதிக்கு பேசுறாரு. 27ஆம் தேதி இந்திய பிரைம் மினிஸ்டர் பேச மாதிரி இருந்தது. நம்ம அமெரிக்காவுக்கு போனோம்னா திடீர்னு உட்கார வச்சு கையை பிடிச்சி உடனே கட்டி பிடிச்சி வைத்தியம் பண்ணுவார் டொனால்ட் ட்ரம்ப். நாங்கள் 2 பேரும் பேசிட்டேங்க, மோடி அவர்கள் வந்து எங்க டரிஃபை ஒத்துக்கிட்டாரு, நான் ஒரு 10% குறைச்சிட்டேன், என்னத்தையா குண்டக்கு மண்டக்கு சொல்லிக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி மீட்டிங் நான் போலங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, ஜெய்சங்கர் அவர்களை நீங்க போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டார். இப்படி மோடி இப்படி பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. சரி இனிமேல் நடக்கா போல் இருக்கு, வேற வழியே இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்றது, எப்படி நம்ம அந்த இவங்களை சரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ட்ரம்ப்புடைய ட்ரேட் அட்வைசர் இருக்கார் இல்லையா பீட்டர் நவரோ, அவர் உடனே ஒரு அறிக்கை விட்டார். ஏங்க இந்தியா வந்து நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வந்துட்டாங்க, நாங்க பேசுறோம் தீர்த்துக்கிறோம் சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எங்க வந்தாங்க, நேத்தைக்கு முந்தா நாள் நைட்லயும் நேத்தைக்கும் அமெரிக்காவிலிருந்து தான் ஒரு டீம் இங்க இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியா ரெப்ரசன்டேட்டிவ் கூட உட்காந்து அந்த வரி எப்படி விதிப்பை சரி செய்யலாம்னு பேசினாங்களே தவிர நம்ம ஒன்று ஐயோ எங்களுக்கு எப்படியா வரியை குறைங்கன்னு சொல்லி நம்ம டீம் வந்து அமெரிக்காவுக்கு போகவே இல்லை. ஆனால் அந்த ஆள் பாருங்க பீட்டர் நவரோ அவங்க இந்தியா நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வந்து விட்டதுன்னு கொழுப்படுத்து போய் ஒரு அறிக்கை விடுறாரு. இப்படி எல்லாம் பண்ணிருந்தாரு, இந்தியா கம்முன்னு இருந்தது, ஒண்ணுமே சொல்லாம இருந்தது. அவங்க ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு நினைச்ச உடனே அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இன்னைக்கு அதாவது 17/9/2025 அன்னைக்கு அவருடைய 75வது பிறந்த நாள்.
இந்த 75வது பிறந்த நாளுக்கு இந்தியாவில் உள்ள எந்த அரசியல் தலைவர்களும் அல்லது மோடி அவர்களால் அவர் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்தியாவில் உள்ள யாருமே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு உலகத்திலேயே முதலில் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன நபர் நான் தான் அப்படிங்கிற பட்டத்தை டொனால்டு ட்ரம்ப் தட்டிட்டு போயிட்டாருங்க. நேற்றுக்கே மோடி அவர்களுக்கு போன்ல பேசி மை டியர் நரேந்திரா, ரொம்ப பிரியமா சொல்லுவாங்க இல்லையா, பேர் நரேந்திர மோடி சொல்லாம மை டியர் நரேந்திரா, நீங்கள் பெஸ்ட் எஃபெக்டிவ் பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு எனது மனமார்ந்த 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். உடனே எக்ஸ்ட்ராத்தில் போன நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரொம்ப நன்றிங்க, நம்ம என்னைக்கும் ஒன்னா இருப்போம், உலக அளவில் லெவலில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய சாதனை செய்வோம் அப்படின்னு இவர் ஒரு அறிக்கை விட்டார். இந்த மீன் டைம்ல நேற்று உட்கார்ந்து இந்தியாவில் ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது அமெரிக்காவினுடைய அசிஸ்டன்ட் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் பிரெடன் லிஞ்ச் அப்படின்னு பேரு, அவரு இங்க வந்து நம்ம டீம்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அதுல வந்து ஸ்பெஷல் செக்ரட்டரி டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ராஜேஷ் அகர்வால் அப்படின்னு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் இப்போ இருக்கிற காமர்ஸ் செக்ரட்டரி 30/9/2025 ரிட்டையர் ஆகிறாரு. 1/10 இவர் தான் வந்து காமர்ஸ் செக்ரட்டரி ஆக போறார். இப்பவுமே அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. அவர் தான் நம்ம திறமைசாலி. அவர் வந்து நம்ம இந்தியா சைடில் ரெப்ரசன்ட் பண்ணி நேற்று டெல்லியில் வைத்து யுஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பிரெண்டன் லிஞ்சும் நம்ம ராஜேஷ் அகர்வால் அவருடைய தலைமையிலான அந்த டீம் வந்து எப்படி வரியை குறைக்கலாம், எப்படி நம்ம ரெண்டுத்துக்குள்ள சுமூகமான ஒரு உறவை எட்டலாம் அப்படின்னு சொல்லி 17 மணி நேரம் பேசினாங்க. ஒன்றும் நடக்கல, எதுவுமே முடிவாகலை, யாருமே ஒரு அறிக்கை விடலை, ஒன்றுமே செய்யலை. அப்போ இந்தியா வந்து அமெரிக்கா சொன்ன பேச்சை கேட்டு அப்போ ரஷ்யாட்ட இருந்து குறைந்த விலையில் ஆயில் வாங்குறத நிறுத்திட்டாங்களா? நாங்கள் உங்களுக்கு 25% பெனால்டி டேக்ஸ் போட்டோம், அதை எடுத்துடுறாங்க. 25%ங்கிறது பக்கத்தில் பாகிஸ்தானுக்கு 19% தானே போட்டிருக்கோம், அப்புறம் உங்களுக்கு நாங்கள் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டாங்களா? ஒன்றுமே சொல்லலைங்க, வாயை 2 பேருமே திறக்கல. அமெரிக்காட்ட தான் பால் இருக்கு. இப்போ அமெரிக்கா ஃப்ளெக்சிபிளாக தேவையில்லாமல் தடாலடியாக அடாவடித்தனம் பண்ணி முதல்ல டேக்ஸ் போட்டது அவங்க தான் இறங்கி வரணுமே தவிர இந்தியா ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் இந்தியாவுக்கு நிறைய இழப்புகள் இப்போதைக்கு இருக்கும், ஆனால் போக போக மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியது அமெரிக்கா தாங்க. அந்த புதுசாக இந்தியாவுடைய அமெரிக்க அம்பாசிடர் டு இந்தியா அப்படிங்கிற ஒருத்தர் ட்ரம்புக்கு ரொம்ப லாயலிஸ்ட், செர்ஜியோ கோர் அப்படின்னு பேரு, அவரை அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. அவர் ஒரு அறிக்கை போட்டார், ஏங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ட்ரேட் டாக்ல இருந்த டிஸ்டன்ஸ் அப்படி குறைஞ்சு வந்துருச்சுங்க, விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்தியாவை ஐஸ் வச்சுக்கிட்டு நாங்க சரி பண்ணிடுறோம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பயம், எஸ்சிஓ அந்த சம்மிட்டுக்கு அப்புறம் பிரிக்ஸ் நாடுகள் ஒன்று சேர்ந்துட்டுனா அமெரிக்காவுடைய கொட்டம் அடங்கிவிடும், டாலருடைய கொட்டம் அடங்கிவிடும் பயம் வந்துருச்சு. எப்படியாவது இப்ப இந்தியாவை மறுபடியும் தன் வஞ்சக வலையில் வீழ்த்தி அவங்க இந்தியா வந்து அந்த ரஷ்யா சீனா பிடியிலிருந்து எப்படியாவது கொண்டு வந்து நமக்கு சேர்த்துக்கிட்டணும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் பண்ணது தப்பு தான் உணர்ந்து இப்போ எப்படியாவது வஞ்ச வலையில் இந்தியாவை வீழ்த்த நடக்கின்றார். சோழியம் குடும்பி சும்மா ஆடாதுங்க, எப்படியாவது தனது வலைக்குள்ள இந்தியாவை விளைவிக்கிறதுக்காக வேண்டி ட்ரம்ப் வந்து வாழ்க வளமுடன், பர்த்டே விஷஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோடி என்று சொல்லுனா ரொம்ப ஐஸ் வச்சுட்டு இருக்காருங்க. எப்படியாவது ஒன்று சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கழுவுற மீனில் தான் நடுவில் மீனாச்சே, இவர் எப்படிங்க அங்கே சிக்குவார்? இந்தியாவுக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேட் டீல நரேந்திர மோடி அவர்கள் ஒத்துக்காரதை தவிர டொனால்டு ட்ரம்புடைய வஞ்ச வலையில் மோடி அவர்கள் விழவே மாட்டார் என்றுதான் நாம் நம்புகிறோம்.